அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் செகண்ட் சாப்டரில் மிஸ்செல்லனியஸ் எக்ஸசைஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 13π/6. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரியும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம், சரிங்களா? ஆனால் இந்த தீட்டா காஸ் இன்வர்ஸோட பிரின்சிபல் வேல்யூக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? இப்போ கவனிங்க, சைன் இன்வர்ஸோட பிரின்சிபல் வேல்யூ என்ன இருக்கும்? டொமைன் என்ன? -1 to 1. ரேஞ்ச் என்ன? -π/2 to π/2. அதே போல் காஸ் இன்வர்ஸோட டொமைன் ரேஞ்ச், டொமைன் -1 to 1 தான், ரேஞ்சு 0 to π. ஓகேங்களா? இப்போது இந்த வேல்யூ 13π/6 வந்து 0 to 180 டிகிரிக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 13 இன்ட்டு ஸோ π/6னா 30 டிகிரியா, 390 வருதா? இட் இஸ் மோர் தென் 180. ஸோ இப்போ இந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் முதல்ல காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13π/6 பையை வச்சு நம்ம பிரிச்சணும், இல்லைனா 2π வச்சு பிரிச்சுக்கலாம். அதாவது 2π + π/6ன்னு எழுதலாமா? ஸோ π/6னா 30, 2πனா 360, 360 + 30 டிகிரின்னு எழுதிக்கிறேன் இந்த 390 டிகிரியை. இப்போ காஸ் 180 ப்ளஸ் காஸ் 360 + தீட்டா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே வந்து பாசிட்டிவ். ஸோ இப்போ காஸ் 360 + தீட்டா காஸ் தீட்டான்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் π/6ன்னு கிடைக்கும். இப்போ இந்த காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனல் ஆன்சர் π/6. ஓகேவா? அடுத்து ஸோ செகண்ட் ஒன், tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/6 7π/6. அகைன் செக் பண்ணி பாருங்கள், 7π/6, 7 இன்ட்டு π/6னா 30 டிகிரி, இது 210 டிகிரி வருது. ஆனால் டேனோட ரேஞ்ச் என்ன? -90 டிகிரி to 90 டிகிரி, கரெக்டாக? அப்போ நம்ம tan இன்வர்ஸோட ரேஞ்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்து -90 to +90 வர மாதிரி பிரிக்கலாம், ஓகேவா? அப்போ 210 டிகிரியை 180 + 30 டிகிரின்னு பிரிச்சுக்கலாமா? பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் π + π/6. இப்போ வேணும்னா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த 7π/6 வரும். 6π + π 7π/6. ஸோ இதை தான் நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் π/6. ஓகே, சாரி, tan 180 + தீட்டா, இது எத்தனாவது குவாட்ரண்ட்டில் இருக்குது? தேர்டில் இருக்கா? ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan பாசிட்டிவ், அதனால தான் நம்ம டேரெக்டாக tan தீட்டான்னு போட்டோம், இங்கே tan π/6ன்னு போட்டோம், சரிங்களா? இப்போ tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் π/6. அடுத்து ப்ரூவ் தட் 2 sin inverse 3/5 ஈக்குவல் டு tan inverse 24/7. இப்போ LHS தனியாக RHS தனியாக எடுத்து ப்ரூவ் பண்ணிக்கலாமா? 2 sin inverse 3/5, இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ் ஃபஸ்ட் இந்த 2 இந்த பக்கம் போயிடும். அப்போ sin inverse 3/5 ஈக்குவல் டு x/2. அதுக்கப்புறம் sin இந்த பக்கம் வந்ததுன்னா sin x/2 ஈக்குவல் டு 3/5. சரியா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். x is equal to tan inverse 24/7.
ஸோ இந்த tan இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா tan x is equal to 24/7. இப்போ நம்ம tan x ஓட வேல்யூ 24/7 ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது ரெண்டும் ப்ரூவ் ஆகிடும், ரைட்? tan x மட்டும் பாருங்கள், tan x is equal to sin x divided by cos xன்னு எழுதலாம். ஆனால் நமக்கு இங்கே sin x/2க்கு வேல்யூ இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், sin x ஃபார்முலா எழுதிக்கலாம். 2 sin x/2 into cos x/2 whole divided by cos x cos 2x ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் என்ன வரும், 1 minus 2 sin square x/2ன்னு வருமா, ரைட்? ஓகே, இங்கே எல்லாமே சைனில் இருக்குது, இந்த ஒரு டேர்ம் மட்டும் நமக்கு காஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், அதையும் வந்து சைனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2 sin x/2 into cos காசை வந்து √1 minus sin square x/2 whole divided by 1 minus 2 sin square x/2. இப்போ sin x/2 வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2 into 3/5 into √1 minus 3/5 whole divided by இங்கே 3/5 whole square whole divided by 1 minus 2 into 3/5 whole square. சரிங்களா? இதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 6/5 into √1 minus 9/25 whole divided by 1 minus 18/25. 6/5 into இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 16/25 4/5 வருமா வெளியே வரும்போது, whole divided by இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 25 minus 18 7/25. ஸோ அப்போ நியூமரேட்டரில் 20/25 வரும். டினாமினேட்டர் டிவைடர் நான் மல்டிப்ளை மாற்றிக்கிட்டு இதுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். ஸோ 25 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது 24 24 divided by 7. ஸோ இப்போ இங்கே என்ன எடுத்தோம், tan xன்னு எடுத்தோம். ஸோ tan x is equal to 24/7 வந்துருச்சா? சயின்ஸ் ப்ரூவ்டு. சரி, இங்கே இல்லை, இங்கே. ஓகேங்களா? அடுத்து இதுவும் அதே தான். sin inverse x sin inverse y. ஸோ இது எக்ஸ் ஒய்ன்னு எடுத்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் RHS ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். sin inverse 8/17. அப்போ sin xோட வேல்யூ 8/17. ஸோ இதுக்கு இதை டேனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? tan x is equal to sin x divided by cos x. cos x √1 minus sin square xன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடலாம். இல்லைன்னா நீங்கள் 10th போட்டிருந்தீங்களா ட்ரிக்னாமெண்ட்ரியில், இது ஆங்கிள் எக்ஸு, sin x is equal to ஆப்போசிட் 8/17. ஸோ இப்போ இந்த வேல்யூ என்னன்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு டேனோட வேல்யூ கிடச்சிடும். 8 இங்கே இருக்கிற வேல்யூ தான் டேனோட வேல்யூ. இது எப்படி போடுவோம், 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே இருக்கிற வேல்யூ என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் 17 ஸ்கொயர் 289 மைனஸ் 8 ஸ்கொயர் 64 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் பண்ணோம்னா 225 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு 15 வரும். tan x is equal to opposite by adjacent side. ஸோ 8/15. ஸோ நீங்கள் எப்படி போட்டாலும் ஆன்சர் இதே தான் வரப்போகுது. இந்த ஃபார்முலா வச்சு போட்டாலும் சரி, இதை வச்சு போட்டாலும் சரி. ஸோ tan x is equal to 8/15. இதே போல் sin inverse 3/5 ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த sin inverse இந்த பக்கம் வந்தால் sin ஆகிடும். அப்போ sin y is equal to 3/5. அகைன் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். y sin yனா ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி இது வந்து 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு வரும்.
25 minus 9 equal to x square வரும், 16 equal to x square வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 4. இது நிறைய முறை போட்டதுனால நான் டைரெக்டாக போட்டுட்டேன். அப்போ tan yக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் பை adjacent 3/4. ஓகே கவனிங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். இந்த எக்ஸை நம்ம இங்கேருந்து எடுத்தோம்னா x is equal to tan inverse 8/15. ஸோ sin inverse 8/17க்கு பதிலாக tan inverse 8/15 அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சரி நல்லா பாருங்கள். ஸோ கொஷினை எடுத்து இந்த முறை எழுதிக்கிறேன். sin inverse 8/17 ப்ளஸ் sin inverse 3/5 இது LHS ஈக்குவல் டு sin inverse 8/17 எக்ஸ்ன்னு எடுத்தோம். இங்கிருந்து வந்ததுன்னா எக்ஸ் வந்து tan inverse 8/15 கிடைச்சிருக்கு. அப்போ அதுக்கு பதிலாக tan inverse 8/15 எழுதிடலாம். அடுத்து sin inverse 3/5 ஒய்ன்னு எடுத்திருந்தோம். இது அப்படியே இங்கே வந்து tan y equal to 3/4. இதில் y மட்டும் எடுத்தோம்னா tan inverse equal to 3/4. இப்போ இந்த ரெண்டு y ஈக்குவல். அப்போ sin inverse 3/5 பதிலாக tan inverse 3/4ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா? tan inverse of x plus tan inverse y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. Right? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி tan inverse of 8/15 plus 3/4 whole divided by 1 minus 8/15 into 3/4. tan inverse of. ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 8 4s are 32 plus 45 whole divided by 60. டினாமினேட்டர் மட்டும் வேறு கலரில் எழுதிக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். 8 3s are 24 divided by 60. tan inverse of நியூமரேட்டரில் 77 divided by 60. டினாமினேட்டரில் 60 minus 24 40 36 divided by 60. ஸோ இப்போ 60 கேன்சல் ஆயிடுச்சுன்னா tan inverse of 77 divided by 36 ஆன்சர். 77 divided by 36 equal to RHS hence proved. ஓகே ஓகே. அடுத்த கொஷின் 5th one. cos inverse 4/5 plus cos inverse 12/13 equal to cos inverse 33/65. ஸோ ரெண்டு பக்கம் cos inverse தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த cos inverse இந்த பக்கம் வந்ததுன்னா cos ஆகிடும். cos x plus y ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். cos a plus b, cos a plus cos a into cos b minus cos a sin a sin b. 11th படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்க பாருங்கம்மா. cos a plus b equal to cos a cos b minus sin a sin b. இங்கே எக்ஸ்ன்னு எடுத்ததுனால எக்ஸ் ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ cos inverse 4/5 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு இங்கே cos x cos y sin x sin y-யோட வேல்யூ வேணும். அதனால் என்ன பண்ணலான்னா இந்த cos இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். cos x is equal to 4/5, sin x is equal to 3/5ன்னு வரும். எப்படின்னு பாருங்கள். ஸோ சேம் நான் சிம்பிளாக 10th போட்டதே எடுத்துக்கிறேன். எக்ஸு cos வந்து adjacent by hypotenuse. ஸோ இதை வந்து சிம்பிளை பண்ணோம்னா இங்கே வந்து 3ன்னு வரும். sin theta வந்து ஆப்போசிட் பை hypotenuse 3/5. சரிங்களா? அடுத்து இங்கே cos inverse of 12/13 இருக்கா, இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ cos y is equal to 12 divided by 13 கிடைக்குமா? அப்போது sin yக்கு வேல்யூ வேணுமா? அகைன் ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன். இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். cos வந்து adjacent by hypotenuse,
ஸோ அப்போ 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த வேல்யூ என்னன்னு தெரியாது, நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் ஸ்கொயர் 169 மைனஸ் 12 ஸ்கொயர் 144, இந்த பக்கம் அந்த மைனஸ் ஆகிடும். ஒய் ஸ்கொயர் 169 minus 144 25 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். அப்போ ஒய்யோட வேல்யூ ப்ளஸ்ஸாக மைனஸ் 5, இது ப்ளஸில் தான் இருக்கும், அதனால் 5. ஸோ 5 divided by 13. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ கிடச்சிடுச்சா? இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதிக்கலாம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12/13 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 33/65. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம், இதை வந்து ஒய்ன்னு எடுத்திருந்தோம். இந்த காஸ் இன்வர்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த காஸ் இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா காசாக மாறிடும். காஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 33/65ன்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது எப்படி இதெல்லாம் காஸ் எக்ஸ் cos y minus sin x sin y. cos x ஓட வேல்யூ 4/5, cos y ஓட வேல்யூ 12/13, 4/5 12/13 minus 3/5 5/13, 3/5 5/13. ஸோ இப்போ பாருங்கள், 4 12s are 48 divided by 65 minus 15 divided by 65. ஸோ 65 காமனாக எடுத்தோம்னா மேலே வந்து 48 minus 15 28 plus 5 33 ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ஸா? இங்கே இதுதான் எடுத்திருந்தோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? இல்லை ஃபுல்லாக டெரைவ் பண்ணோம் அப்படின்னாலும், இப்போ நம்ம என்ன எடுத்தோம், காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 33 divided by 65ன்னு வந்தது. ஸோ இந்த காஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு அகைன் காஸ் இன்வர்ஸ் 33/65. ஸோ காஸோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்தோம், காஸ் இன்வர்ஸ் 4/5ன்னு எடுத்திருப்போம். ஒய்யோட வேல்யூ காஸ் இன்வர்ஸ் 12/13 எடுத்திருக்கோம். ஸோ இது காஸ் இன்வர்ஸ் 33/65 வந்துருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதோட முடித்தாலும் ஓகே தான். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா இந்த 3 ஸ்டெப்பை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. இங்கே காஸ் சைன் மாறி மாறி இருக்குது. இதையும் அதே போல் ட்ரை பண்ணலாமா? ரைட். ஃபஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் 12/13 எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அப்போ காஸ் எக்ஸோட வேல்யூ 12/13. இதுலேருந்து சைன் எக்ஸோட வேல்யூ நான் ஷார்ட்டாக போட்டுடுறேன், 13/5. நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்து சைன் இன்வர்ஸ் 3/5 ஒய்ன்னு எடுக்கிறோம். அப்போது சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3/5 வரும். இதுலேருந்து காஸ் ஒய்யோட வேல்யூ 4/5ன்னு கிடைக்கும். இப்போ கொஷினை எடுத்து எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 56 divided by 65ன்னு எழுதிக்கிறோம். இந்த சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 56 divided by 65ன்னு கிடைக்கும். சரி, இப்போ சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா எழுதலாமா? சைன் a plus b equal to sin a cos b plus cos a sin b. sin b. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். sin x sin cos y plus cos x sin y equal to 56 divided by 65ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? sin x ஓட வேல்யூ 5/13 இன்ட்டு cos y ஓட வேல்யூ 4/5
ப்ளஸ் காஸ் எக்ஸோட வேல்யூ 12/13, sin ஒய்யோட வேல்யூ 3/5 ஈக்குவல் டு 56/65 ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 20/65, இந்த இடத்துல 36/65 ஈக்குவல் டு 56/65. ஸோ இப்போ இங்கே மேலே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 56/65 தான் கிடைக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ரைட். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதை எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், இதை ஒய்ன்னு எடுக்கிறோம். ஸோ இந்த சைன் இந்த பக்கம் கொண்டு வரும்போது ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். அடுத்து 7th ஒன். இதுவும் அதே போல் ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ இந்த இடத்துல இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த tan இங்கே வரும்போது tan x + y ஃபார்முலா. tan of x + y is equal to tan x plus tan y whole divided by 1 minus tan x tan y. சரியா? இப்போ sin inverse 5/13 வந்து எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அப்போ sin x ஓட வேல்யூ 5/13. இதுலேருந்து நமக்கு tan தான் வேணும், அதனால் tanக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ tan x is equal to opposite by adjacent side. ஸோ adjacent side என்ன வரும்னா 12 வரும். ஒன்றும் இல்லாமல் இந்த 13 ஸ்கொயர் பண்ணால் 169 மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 மைனஸ் பண்ணோம்னா 144 வரும். அது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 12. அதனால் அப்படியே டேட்டா போட்டேன். நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுக்கிறோம். அப்போது காஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3/5. இதிலிருந்து tan y. tan y is equal to ஆப்போசிட் சைடு என்னன்னு தெரியாது, adjacent சைடு இதுதான் 3. ஸோ அப்போ ஆப்போசிட் சைடு என்னவா இருக்குன்னா 4ன்னு வந்திருக்கும். சரியா? ஓகே. இப்போது இந்த ஸ்டெப்பை எடுத்து எழுதிக்கலாம். tan inverse ஆஃப் 63/16 is equal to sin inverse 5/13 எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம், இது ஒய்ன்னு எடுத்திருந்தோம். அப்போது 63/16 is equal to tan of x plus y. ஸோ tan of x plus y இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். நான் டேரெக்டாக வேல்யூ மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ tan xோட வேல்யூ 5/12 ப்ளஸ் tan y ஓட வேல்யூ 4/3 whole divided by 1 minus 5/12 into 4/3. ஸோ நியூமரேட்டர் என்ன ஆகுது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 15 ப்ளஸ் வேல்யூ பெருசாக போகுதோ 12ன்னு எடுத்துக்குவா. எல்சிஎம் வேணாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 15 ப்ளஸ் 48 டிவைடட் பை 36 ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் 20 டிவைடட் பை 36. ஸோ நியூமரேட்டரில் 63 டிவைடட் பை 36 ஹோல் டிவைடட் பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 16 டிவைடட் பை 36ன்னு வரும். இங்கே 36 கேன்சல் பண்ணால் 63 டிவைடட் பை 16, இங்கேயும் 63 டிவைடட் பை 16 ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரிங்களா? அடுத்து கொஷின் நம்பர் 8. ஓகே. ஸோ tan inverse root x is equal to 1/2 cos inverse 1 minus x divided by 1 plus x. ஓகே. இங்கே RHSல cos inverseல ஒரு ஃபார்மேட் இருக்குது, 1 minus x divided by 1 plus x. இது பார்த்தா எது போல தெரியுது பாருங்கள். நான் ஒரு ஃபார்முலா எழுதுறேன் பாருங்கள். cos inverse ஆஃப் 1 minus cos inverseலாம் வேண்டாம், வெறும் இந்த ஃபார்முலா மட்டும் பாருங்கள். 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. இது என்ன ஃபார்முலா? cos 2 thetaக்கான ஃபார்முலா. அப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல tan square theta அப்ளை பண்ணோம்னா நமக்கு இங்கே cos 2 thetaன்னு வரும். ஸோ cos கேன்சல் ஆகிட்டு 2 theta thetaன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கலாம்னா let x is equal to tan square theta. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? RHS மட்டும் எடுத்துக்க போகிறோம், அதிலிருந்து LHS ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ RHS 1/2 cos inverse of 1 minus, இப்போது இந்த எக்ஸோட வேல்யூ tan square thetaவை அப்ளை பண்ணிக்கலாம், divided by 1 plus tan square theta. ஓகே.
அதே போல் இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு எடுத்தோன்னு வச்சிங்களேன், தீட்டாவோட வேல்யூ என்னவாகும்? ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இங்கே தனியாக போடுற பாருங்கள். ஸ்கொயர் இந்த பக்கம் வந்ததுன்னா tan தீட்டா ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ரூட் எக்ஸ். ஓகேவா? இதுவும் நமக்கு தெரியணும். இதுதான் நம்ம ஃபைனலாக அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ 1/2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2 தீட்டா. இப்போ 1/2 காஸ் இன்வர்ஸ் காஸும் கேன்சல் ஆகிட்டு 2 தீட்டான்னு கிடைக்கும். அகைன் 2 கேன்சல் ஆகிட்டு தீட்டான்னு கிடைக்கும். இப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது? tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு LHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, தேங்க்யூ. அடுத்து 9th ஒன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்மில் நமக்கு கால்குலஸ்லேயும் 5th சாப்டர்லேயும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அங்கே டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இங்கே வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுற பாருங்க, இங்கே மேலே இருக்க பார்ட், இந்த பார்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ரூட் ஆஃப் 1 + sin x. ஸோ இந்த ரூட் ஆஃப் 1 + sin x ரூட் ஆஃப், ஸோ 1 இருக்கிற இடத்துல நம்ம sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கா, எக்ஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதலாம். இல்லைன்னா sin ஸ்கொயர் x/2 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் x/2ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா sin ஸ்கொயர் 2x ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 2x, எப்படி வேணால் எழுதிக்கலாம். என்னென்னா சைனோட ஸ்கொயர் ஆங்கிளும் ப்ளஸ் காசோட ஸ்கொயர் ஆங்கிளும் ஆட் பண்ணால் நமக்கு 1ன்னு வரணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது காஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். காஸ் ஸ்கொயர் x/2 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் x/2 ப்ளஸ் இந்த sin எக்ஸை sin 2 தீட்டா ஃபார்மெட்டில் எழுதலாம். sin x இஸ் ஈக்குவல் டு 2 sin x/2 இன்டு காஸ் x/2. ரைட்? 2 sin x/2 இன்டு காஸ் x/2. இது என்ன ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது பாருங்கள். காஸ் x/2 ப்ளஸ் sin x/2 ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ரைட்? இதே போல் அடுத்தடுத்த டைம் ரூட் ஆஃப் 1 - sin x வரும்போது காஸ் எக்ஸ் மைனஸ் sin x ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டால் நமக்கு என்ன வரும்னா காஸ் x/2 ப்ளஸ் sin x/2. இங்கே என்ன வரும்? காஸ் x/2 மைனஸ் sin x/2ன்னு வரும். ரூட் ஆஃப் 1 - sin x இதே போல் தான் இருக்கும், இந்த இடத்துல மட்டும் சைன் மாறும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா காஸ் x/2 மைனஸ் sin x/2. இந்த டேர்ம்ஸ் புரிஞ்சுது அப்படின்னா சம்மு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு டெரிவேட்டிவ்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ LHS எடுங்க. LHS என்ன? காட் இன்வர்ஸ். நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்குங்க, நான் இந்த வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? காட் இன்வர்ஸ் காஸ் x/2 ப்ளஸ் sin x/2 மைனஸ் ப்ளஸ் காஸ் x/2 மைனஸ் sin x/2 ஹோல் டிவைடட் பை, இதே தான் காஸ் x/2 ப்ளஸ் sin x/2. இடையில் வந்து சைன் வந்து மைனஸ்ன்னு இருக்குது, அதனால் மைனஸ் காஸ் x/2. இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் sin x/2. ஸோ இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்கள். சைன் கேன்சல் ஆகிடுது, இங்கே காஸ் கேன்சல் ஆகிடுது. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 cos x/2 divided by 2 sin x/2. இங்கே 2 கேன்சல் ஆகிடுமா? காஸ் பை சைன் காட் ஆகுமா?
ஸோ காட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா x/2 ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட். புரியுதாமா? ஓகே. இதில் ஒரு சின்ன ட்ரிக் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக ஃபார்முலா sin² x + cos² x = 1ன்னு எழுதுவோம். ஆனால் இங்கே cos² x + sin² xன்னு மாற்றிட்டோம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் காஸ் வந்து ப்ளஸில் இருக்கும், நியூமரேட்டர் நமக்கு காசில் கிடைக்கணும். சரிங்களா? அப்போ தான் காட் இன்வெர்ஸ் வந்து cos/sin காட்டுன்னு மாறும். இன்கேஸ் நம்ம sin + cosன்னு எடுத்துருந்தோம்னா, இங்கே வந்து sin x/2 ப்ளஸ் மைனஸ் காஸ் x/2, மேலே வந்து காஸ் கேன்சல் ஆகிடும், கீழே வந்து சைன் கேன்சல் ஆகிருக்கும். நமக்கு sin x/2 cos x/2ன்னு வந்திருக்கும். அப்போ கொஷினில் tan இன்வெர்ஸ்னு இருந்ததுன்னா நம்ம sin x/2 ப்ளஸ் cos x/2ன்னு எழுதியிருக்கலாம். இங்கே கொஷினில் காட்டு இருக்கிறதுனால நமக்கு ஃபஸ்ட்டு காசு வரணும். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 10. இதுவும் அதே போல் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ நம்மளாக எடுத்துக்கணும். ஸோ கொஷினில் இங்கே அவங்களே கொடுத்துட்ருக்காங்க x = cos 2θன்னு. ஆனால் கொஷினில் கொடுக்கல அப்படின்னாலும், இந்த இன்ட்டு கொடுக்கல அப்படின்னாலும் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? போன சம்மில் வெறும் sin x தானே கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து நம்ம sin xன்னு எடுக்க பதிலாக cos xன்னு எடுக்கிறோம். cos 2xன்னு எடுத்ததுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா cos 2θக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. 1 + cos 2θ = 2 cos² θ. 1 - cos 2θ = 2 sin² θ. சரிங்களா? அந்த ஃபார்முலாவை நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் நம்ம x cos 2θன்னு எடுப்போம். ஓகேவா? அப்படி எடுக்காமல் நம்ம போன சம்மு மாதிரி போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும். sin θ வச்சு போட்டாலும் வரும். ஆனால் இங்கே நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். காஸ் இன்வெர்ஸில் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக காசு எடுத்துக்கணும். இங்கே இந்த முன்னாடி 1/2 இருக்குது பாருங்கள். இந்த 1/2க்கு நமக்கு cos 2θ தான் எடுக்கணும். அப்போ தான் 1/2 கிடைக்கும். சரிங்களா? இந்த ரெண்டுத்தையும் பார்த்து தான் நம்ம இங்கே x cos 2θன்னு எடுக்க போகிறோம்னு கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு x cos 2θ. Therefore 1 + cos 2θ = 2 cos² θ. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் போட்டுருங்க. நான் இதே ஸ்டெப்பில் போட்டுடுறேன். √2 × cos θன்னு கிடைக்கும். அதே போல் √1 - cos 2θ = √2 sin² θ = √2 sin θ. சரி, இங்கே நியூமரேட்டர் பாருங்கள். சரி, இங்கே x cos θன்னு எடுத்தோம்ல. அப்போ இந்த காஸ் இந்த பக்கம் வச்சுன்னா 2θ = cos 1x. அதிலிருந்து தீட்டாவோட வேல்யூ 1/2 cos 1xன்னு கிடைக்கும். கிடைச்சிருச்சா? ஸோ இதனால தான் x cos 2θன்னு எடுக்கிறோம். இப்போ LHS வாங்க. LHS tan inverse of, நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நான் இந்த வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். √2 cos θ minus √2 sin θ whole divided by √2 cos θ plus √2 sin θ. இப்போ √2 காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். √2 காமனாக வெளியே எடுத்து நான் இங்கே சும்மா ரஃபாக போடுறேன். நீங்கள் கரெக்டாக எழுதிக்குங்க. கேன்சல் ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? cos θ minus sin θ whole divided by cos θ plus sin θ. இந்த மாதிரி இடத்துல ஒரே ஒரு கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்லா இடத்துலையும் cos θவால் டிவைட் பண்ண போகிறோம். இது மறக்காதீங்கம்மா. ஸோ எப்போ அப்படின்னா tan இன்வர்ஸ் இருக்கணும். உள்ள காசு சைன் எப்படி வேணால் இருக்கலாம். cos θ ப்ளஸ் sin θ டிவைட் பை cos θ மைனஸ் sin θவும் இருக்கலாம். இல்லை மேலே மைனஸ் கீழே ப்ளஸும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம எல்லா டேர்மையும்
காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ணிவிடுவோம். டிவைட் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்குது பாருங்கள், tan inverse ஆஃப் 1 minus tan theta divided by 1 plus tan theta. இது நமக்கு ஒரு ஃபார்முலாவை கொடுக்குது. என்ன ஃபார்முலா? tan of a minus b equals tan a minus tan b divided by 1 minus tan a tan b. இங்கே tan a ஓட வேல்யூ 1ன்னு இருக்குது. அப்போ 1க்கு பதிலாக tan pi by 4ன்னு அப்ளை பண்ணலாமா? ஓகே. நியூமரேட்டரில் tan a இருக்குது. டினாமினேட்டரில் நமக்கு 2 டேர்ம் இருக்கணும், இங்கே ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. அப்போ இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயே 2 டேர்ம் கிடச்சிரும். இந்த 1க்கும் இந்த 1க்கும் மட்டும் நம்ம tan pi by 4 அப்ளை பண்ணால் இந்த ஃபார்மெட்டுக்கு மாறிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, tan inverse ஆஃப் 1 இருக்கிற இடத்துல tan pi by 4 minus tan theta whole divided by 1 plus tan pi by 4 into tan theta. இப்போ tan a minus b ஃபார்மேட்டில் எழுதணுமா? tan inverse ஆஃப் tan of pi by 4 minus theta. ஸோ tan inverse tanனும் கேன்சல் ஆகிட்டு pi by 4 minus thetaன்னு கிடைக்கும். ஸோ pi by 4 minus thetaவோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1 by 2 cos inverse x 1 by 2 cos inverse x equal to RHS, hence proved. Right? Okay. அடுத்து 11th one, 2 tan inverse of cos x is equal to tan inverse of 2 cosecant x. இந்த சம்மில் என்ன பண்ணலாம்னா 2 tan inverse of cos xன்னு இருக்கா. ஸோ இந்த இடத்த நம்ம ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். தீட்டான்னு எடுத்துக்கோ. 2 tan inverse of cos x is equal to theta. ஃபஸ்ட் இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா tan inverse of cos x is equal to theta by 2. அப்போ cos x is equal to tan theta by 2. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். theta is equal to tan inverse of 2 cosecant x. ஓ சாரி, கொஷினே சொல்ல மறந்துட்டேன். இது சால்வ் ஃபார் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த tan இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா tan theta equal to 2 divided by cosecant x 1 by sin xன்னு எழுதலாம். ஓகே. இப்போது இந்த tan thetaவை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். tan 2 theta ஃபார்ம்லாம் 2 tan theta divided by 1 minus tan square theta. இங்கே நமக்கு வெறும் theta இருக்கிறதுனால tan theta is equal to 2 tan theta by 2 whole divided by 1 minus tan square theta by 2. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணுறோமா, 2 tan theta by 2 divided by 1 minus tan square theta by 2. 2 by sin x. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ஏற்கனவே tan theta by 2 வேல்யூ இருக்குது, அது கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 into cos x whole divided by 1 minus cos square x equal to 2 by sin x. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 cos x sin x equal 2 into 1 minus cos square x sin square x எழுதிக்கலாமா? இப்போ இங்கே sin square x எழுதிக்கிறேன். ஓகே, இந்த sin x இந்த பக்கம் கொண்டு போய்ட்டுமா 2 to கேன்சல் ஆகிடும். cos x is equal to sin x கிடைக்கும். இந்த cos x இந்த பக்கம் வந்ததுன்னா sin x by cos x. tan x is equal to 1 கிடைக்கும். tanல எப்போ 1 வரும்னா tan pi by 4. ஸோ அப்போ x is equal to pi by 4. புரியுதா பாருங்கம்மா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து தீட்டான்னு எடுத்துருந்தோம். இந்த தீட்டாவோட வேல்யூ இதில் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ தீட்டா எடுக்கும்போதே நமக்கு எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா ஃபைனல் ஆன்சர் எக்ஸில் இருக்கணும், அப்போ தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்.
ஓகே, தீட்டான்னு எடுத்து வந்துட்டு இதில் அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல tan தீட்டா இருக்குது. இந்த tan தீட்டா இங்கே அப்ளை பண்ண முடியுமா, இந்த வேல்யூ இங்கே இதில் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். முடியாது, ஏன்னா இங்கே tan தீட்டா பை 2 இருக்குது. அப்போ tan 2 தீட்டா ஃபார்மேட்டில் tan தீட்டாவை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபார்முலாவை எழுதி அந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த வேல்யூ அப்ளை பண்ணால் எல்லாமே எக்ஸுக்கு கன்வெர்ட் ஆகுது. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே, tan இன்வர்ஸ் 1 minus x divided by 1 plus x. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது பார்த்தோன்னே எதனா ஐடியா வருதா அப்படின்னு பாருங்கள். tan இன்வர்ஸ் ஆஃப் 1 minus x divided by 1 plus x. இப்போ தான் ஒரு சம் பார்த்தோம். tan இன்வர்ஸ் ஆஃப் tan pi by 4 tan pi by 4 minus tan theta. ஓகேவா? இங்கே எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டான்னு அப்ளை பண்ணால் இதே ஃபார்மேட் வருமா? எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டா அப்ளை பண்ணால் இந்த ஃபார்மேட்டுக்கு வருமா? ஸோ இதை தான் இங்கே பண்ண போகிறோம். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ்க்கு முன்னாடி லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ இதிலேருந்து தீட்டாவோட வேல்யூ tan இன்வர்ஸ் எக்ஸ். ஓகே, LHS tan inverse of 1 minus tan theta divided by 1 plus tan theta. ஸோ டினாமினேட்டரில் இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1 மல்டிப்ளை பண்ணால் 1 is equal to tan pi by 4 அப்ளை பண்ணுவோம். ஸோ tan inverse of tan pi by 4 minus tan theta whole divided by 1 minus tan pi by 4 into tan theta. இது tan inverse of tan pi by 4 minus theta equal to pi by 4 minus theta. tan inverse xன்னு எழுதிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் ஃபுல்லாக எடுத்து எழுதணும்னா LHS is equal to RHS. ஸோ இப்போ pi by 4 minus tan inverse x. இது ரொம்ப சுற்றி போகிற மாதிரி இருக்குது. ஒரே நிமிஷமாக நம்ம இதை ப்ரூவ் பண்ண போதில்ல. அதனால் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் LHS RHSன்னு எழுத வேண்டாம். என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்லேருந்தே 1/2 tan inverse x is equal to 1/2 tan inverse x is equal to 1/2 tan inverse x is equal to எழுதிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்லாம் இங்கே தேவைப்படாது, கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இப்போ என்ன ஆகும், 1/2 tan inverse x is equal to pi by 4 minus tan inverse x. ஸோ மைனஸ் tan inverse x இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 1/2 ஸோ இந்த tan inverse x எடுத்தோம்னா 1/2 plus 1 3/2ன்னு வரும், ஈக்குவல் டு pi by 4. ஸோ இப்போ tan inverse x is equal to pi by 4 into 3/2 இது 2/3ன்னு கன்வெர்ட் ஆகும், pi by 6. ஸோ இப்போ x is equal to tan pi by 6. pi by 6னா 30 degree 1/√3. ஓகேவா, புரியுதம்மா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு tan இன்வர்ஸ் ஆட் பண்ணுறது கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நம்ம இப்படியும் போட்டுக்கலாம். இந்த tan இன்வர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், 1/2 தீட்டா ஈக்குவல் டு pi by 4 மைனஸ் தீட்டா. இந்த மைனஸ் தீட்டா இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் தீட்டா ஆகிடும். தீட்டா ப்ளஸ் தீட்டா பை 2 ஈக்குவல் டு pi by 4. இதை உங்களுக்கு சிம்ப்ளை பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். 3 theta by 2 ஈக்குவல் டு pi by 4. ஸோ இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு pi by 4 into 2/3. theta is equal to pi by 6. இப்போ தீட்டாவோட வேல்யூ tan inverse x is equal to pi by 6. இந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டு ஸோ x is equal to tan pi by 6, x is equal to 1/√3 இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தீட்டாவிலே கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டெப்பில் மட்டும் நீங்கள் தீட்டாவோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து கொஷின் நம்பர் 13, sin of tan inverse x. ஓகே, இந்த tan inverse x நம்ம தீட்டான்னு sin of tan inverse x is equal to sin theta. ஓகே, நம்ம என்ன எடுத்தோம், theta equal to tan inverse x. அப்போது எக்ஸோட வேல்யூ tan theta.
இப்போது நமக்கு இங்கே தீட்டாவில் இருக்குது, ஆனால் ஆன்சர் எதில் வரணும்? எக்ஸில் வரணும். எக்ஸில் வரணும்னா இங்கே டேன் தீட்டாவாக இருந்தால் தான் எக்ஸில் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சைன் தீட்டாவை எப்படி டேன் தீட்டாவாக கன்வெர்ட் பண்ணலாம்? சைன் தீட்டாவை எப்படி டேன் தீட்டாவாக கன்வெர்ட் பண்ணலாம்? 10th வந்து ரைட் சைன் தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல் அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், டேன் தீட்டா இன் ஆல் அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சில கொஷின் பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதை யூஸ் பண்ணி சைன் தீட்டாவை நம்ம டேன் தீட்டாவாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா இருக்கா? இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி சைன் தீட்டா ஈக்குவல் டு √1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? ரைட். ஸோ ஏன் காசுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயரை 1/sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். சரி, சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை 1 + tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ரைட். ஸோ இப்போ 1 மைனஸ் 1/1 + tan ஸ்கொயர் தீட்டா எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே எக்ஸுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணுங்கள். 1 + x ஸ்கொயர் மைனஸ் 1/1 + x ஸ்கொயர், இந்த 1 கேன்சல் ஆகிடும். x ஸ்கொயர் / 1 + x ஸ்கொயர் x ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வந்துருச்சுன்னா எக்ஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதாம்மா? எக்ஸ் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே வந்தால் எக்ஸு, டினாமினேட்டில் ரூட் அப்படியே இருக்கும். ஏன்னா 2 டைம் அடிஷனில் இருக்குது, அதனால் ரூட்டு காமனாக வெளியே எடுக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் புரிஞ்சால் போதும். இதை தீட்டான்னு எடுக்கிறீங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் எக்ஸ், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு கிடைக்கும். இந்த டேன் தீட்டாவை இங்கே இருக்கிற சைன் தீட்டாவை நம்ம இங்கே டேன் தீட்டாவை கன்வெர்ட் பண்ணிட்டா அதை எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து கொஷின் நம்பர் 14. sin inverse of 1 minus x is equal to 2 sin inverse x is equal to pi/2. ஓகே, sin inverse 1 minus x, sin inverse x வந்து நம்ம தீட்டான்னு எடுக்கிறோம். என்னவா மாறுது பாருங்க, sin inverse of 1 minus இது 2 sin inverse x is equal to theta. இல்லை, sin inverse x மட்டும் தீட்டான்னு எடுத்தோம்னா x is equal to sin theta. ரைட். ஸோ இப்போ இங்கே 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக sin தீட்டான்னு எடுக்கலாம். minus 2 into theta equal to pi/2. ஓகே, இந்த minus 2 theta இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. நம்ம ஏற்கனவே ஒரு முறை போட்டிருப்போம். pi/2 plus 2 theta. இப்போ இந்த sin inverse இந்த பக்கம் போச்சுன்னா வெறும் சைனாக மாறும். sin pi/2 plus 2 theta. அங்கே வந்து நம்ம ஏற்கனவே போட்டது வந்து tan x plus y, sin x plus y, cos x plus y ஃபார்மேட்டில் இருந்திருக்கும். இங்கே 90 டிகிரி இருக்குது. sin 90 plus theta செகண்ட் குவாட்ரண்ட் வந்து சைன் பாசிட்டிவ் தான், ஆனால் 90 டிகிரி இருக்கிறதுனால இதை சேஞ்ச் பண்ணணும். cos 2 thetaன்னு வரும். இது 1 minus sin theta. ஸோ cos 2 thetaவை in terms of sin thetaவில் எழுதுகிறோம். 1 minus 2 sin square theta. இந்த 1 கேன்சல் ஆகிடும். minus sin theta equal to minus 2 sin square theta. minus கேன்சல் ஆகிடும். sin thetaவோட வேல்யூ எக்ஸ் இங்கே எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர். 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா 2x minus 1 equal to 0. So x is equal to 0 or x is equal to 1/2. ஸோ ரெண்டுத்தையும் கொஷின் அப்ளை பண்ணி பாருங்கள், எதுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணோம்னா sin inverse 1 வந்து pi/2. இங்கே எக்ஸுக்கு 0 போட்டோம்னா 0. இந்த ஆன்சர் கரெக்டாக வருது. ஆனால் எக்ஸுக்கு 1/2 அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 1/2 sin inverse 1/2 வந்து 30 டிகிரி மைனஸ் இங்கேயும் 1/2 30 டிகிரி மைனஸ் 60 டிகிரி ஆகிடும். இது மைனஸ் 30 டிகிரின்னு வருது. இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை, அதனால் இந்த 1/2 வந்து ஆப்ஷனில் இல்லை. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதோட மிஸ்செல்லனியஸ் எக்ஸசைஸ் முடியுது. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.